ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. இந்த நாளில கூட கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்கும்படியாக சங்கீதம் 37 அதிகாரம் 8வது வசனம், அதாவது விட்டு விடுங்கள் என்கிற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகின்றோம். சங்கீதம் 37:8 சொல்லுகிறது, கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டுவிடு, பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம் அப்படின்றார் ஆண்டவர். கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டுவிடு, விட்டு விடுங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். எதை விட்டு விடணுமா? மூடனுடைய நெஞ்சில கோபம் குடிகொள்ளும் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. சீக்கிரத்திலே கோபப்படுகிறவன் மூடன் அப்படின்னு சொல்லிட்டு பிரசங்கில் எழுதப்பட்டிருக்கு. நம்ம கவனி, கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டுறணுமா? நம்ம கோபம், உக்கிரம், சினம் அல்லது கடுஞ்சினம் சொல்லலாம் இத. அப்ப ஒரு கர்த்தருடைய பிள்ளைகள் கோபப்படுகிறத தவிர்க்கணும். பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் எதன் மூலம் வருது அப்படின்னா கோபத்தினாலதான் வருது. அதனால யாக்கோபு 1:19-20 வசனத்துல பார்க்கிறோம், கோபிக்கிறதுக்கு நம்ம தாமதமா இருக்கணுமா? கோபிக்கிறதுக்கு நம்ம தாமதமாக இருக்க வேண்டும். மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதிய நடப்பிக்க மாட்டாதே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால கோபப்படுகிறது, உக்கிரமான கோபப்படுவது, சினமடைவது, பைபிள் சொல்லுது அன்பு சினமடையாது அப்படி சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இந்த எரிச்சல் உனக்கு வேண்டாம்ன்றார் ஆண்டவர். அப்ப எரிச்சல், இந்த கோபம், இந்த உக்கிரம் இதெல்லாம் என்னன்னா எல்லாருக்குமே இருக்கு. மாம்சத்தினுடைய கிரியை அப்படி சொல்லப்படுது. என்னங்க? மாம்சத்தினுடைய கிரியை. அமைதியா இருக்கீங்களே? மாம்சத்தினுடைய கிரியை அப்படி சொல்லப்பட்டிருக்கு. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமா இருக்கின்றன. கோபங்கள்லாம் அதுல வருது, எரிச்சல் அப்படின்றது வருது. அப்ப இந்த எரிச்சல் கோபம்ன்றதெல்லாம் யாருக்குள்ள இருந்துச்சு அப்படின்னு சொன்னா காயீனுக்குள்ளாக இருந்தது. அப்ப காயீனின் ஆவி எரிச்சலின் ஆவி. பைபிள் சொல்லுது, சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னமே உன்னுடைய எரிச்சல் தனியே கடவது. நீங்க கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். அப்ப கோபம் எதுக்கு வழிவகுக்குது? பாவத்துக்கு வழிவகுக்கிறது. அப்ப கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாகவே, மறையறதுக்கு முன்னாகவே உங்கள் எரிச்சல் தனிய கிடவது. நம்முடைய இருதயத்துக்குள்ள கோபத்துக்கு, உக்கிரத்துக்கு, இப்படிப்பட்டதான எரிச்சலுக்கு நாம் இடம் கொடுக்க கூடாது. அவைகளை விட்டுவிட வேண்டும். லாபான பார்க்கிறோம், அவன் எரிச்சலா இருந்தான், அவனுடைய முக நாடி வேறுபட்டுச்சுன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப இந்த எரிச்சல் என்கிற இந்த விஷயங்கள், கோபங்கள் அப்படின்ற விஷயங்கள் தேவனுடைய பிள்ளைகளை விட்டு அறவே அகற்றப்பட வேண்டிய காரியங்கள். நீதிமொழிகள் 15:18 வசனத்தை பாடித்து வாசிங்க. நீதிமொழிகள் 15:18. கோபக்காரன் சண்டையை எழுப்புகிறான். நீதிமொழிகள் 15:18. கோபக்காரன் என்ன செய்யறானா? சண்டையை எழுப்புறானா, சண்டையை இன்னும் அதிகப்படுத்துறானா. எப்படின்னா, கரி நெருப்புல அதிகமா ஊத 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 என்ன செய்யணும்? அதிகமா ஜுவாலித்து எரிய ஆரம்பிச்சிடும். அப்ப அந்த கரி நெருப்புகளை எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, ஊதுறத ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படின்னா அது எரியாது. அதே போலதான்
கோபக்காரன் எப்பவுமே சண்டையை அப்படியே எழுப்புறானா. ஆனா நீடிய சாந்தம் நமக்கு தேவை. என்ன தேவை? சண்டையை அமர்த்துகிறான். சண்டையை அமர்த்துகிறவன் நீடிய சாந்தம் உள்ளவன். பைபிள் சொல்லுது நீடிய சாந்தம் உள்ளவன் மகா புத்திமான் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. மகா புத்திமான். அப்ப கோபத்தை ஒரு கர்த்தருடைய பிள்ளை முதலாவது விட்டுவிட வேண்டும் அப்படி சொல்றாரு. எரிச்சலை விட்டுவிட வேண்டும். காயினை பார்த்து கர்த்தர் கேட்ட கேள்வி என்னன்னா, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகநாடி ஏன் வேறுபட்டுச்சு? கோபப்படும் பொழுது நம்முடைய முகமெல்லாம் மாறி போய் விடுகிறது. எரிச்சல் வரும் பொழுது நம்முடைய முக தோற்றங்கள் மாறிவிடுகிறது. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம, ஆண்டவரே, இந்த கோபம் என்கிற இந்த சுபாவத்திலிருந்து, இந்த மாம்ச கிரியையிலிருந்து தயவு செய்து ஆண்டவரே என்னை விடுவியும். ஆண்டவரே, கோபத்துக்கு நான் இடம் கொடாம, ஆண்டவரே சாந்தத்துக்கு இடம் கொடுக்க, அன்புக்கு இடம் கொடுக்க, நீடிய சாந்தமுள்ளவனாய் இருக்க ஆண்டவர் எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி ஜெபிக்கும் போது நிச்சயமாய் கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஆகவே கர்த்தருடைய பிள்ளையே, நாம் கோபத்தை விட்டு விடுவதற்கு முதலாவது என்ன செய்யணும்னா நம்முடைய வாழ்க்கையை நாம் கர்த்தருக்கு அர்ப்பணிக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. இரண்டாவது பார்க்கின்றோம், பாவத்தை விட்டு விடுங்கள். என்னங்க? பாவத்தை விட்டு விடுங்கள். ஆமென் சொல்லுங்க. பாவத்தை விட்டு விடுங்கள். நீதிமொழிகள் 28:13 நமக்கு தெரிந்த வசனம். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். நம்ம வாழ்வடையணும்னு சொன்னா பாவத்தை மறைக்க கூடாது. அவைகளை அறிக்கை செய்ய வேண்டும் ஆண்டவரிடத்துல. அவைகளை அடுத்து விட்டுவிட வேண்டும். சொல்லுங்க, விட்டுவிடணும். இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் நம்முடைய சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அது ஆண்டவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறாராம். அப்ப எப்ப அதை செய்வார்னா, நம்முடைய பாவங்களை மறைக்காம கர்த்தரிடத்துல நாம் அறிக்கை செய்ய வேண்டும். அறிக்கை செய்வது எதற்காக? நாம் வாழ்வடைவதற்காக. நாம் வாழ்வடைவதற்கு என்ன செய்யணும் அப்படின்னா, அதுக்கப்புறமா அந்த பாவத்தை அறவே விட்டுவிட வேண்டும். கையும் மெய்யுமாக உபச்சாரத்திலே பிடிக்கப்பட்ட அந்த ஸ்திரியை கொண்டு வந்து இயேசுவுக்கு முன்பாக நிறுத்தினார்கள். அப்படி நிறுத்தின பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, வசனத்தை கவனிங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எல்லாரும் கல்லறியும்படியாய் நின்றாங்க. ஆனா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குனிந்து தரையில எழுதினார். ஸ்திரியே, உன் மேல குற்றம் சாட்டினவர்கள் எங்கேன்னு சொல்லி கேட்டப்ப எல்லாரும் போய்விட்டார்கள். அந்த ஸ்திரீ மட்டும் நடுவில் நின்றால், நானும் உன் மேல குற்றம் சுமத்தல, நீ போ, இனிமே பாவம் செய்யாதேன்னு சொன்னாரு. நீ போய் நீ பாவம் செய்யாத. ஆண்டவர் நம்மை பாவத்திலிருந்து விடுவித்தது எதற்காக என்றா, இனிமே நீ பாவம் செய்யாம இருக்கணும்ன்றதுக்காகத்தான். அதனால தாவீது ஜெபிக்கிறாரு, துணிகரமான பாவங்களுக்கு என்னை விலக்கி காரும், அவைகளை நீ ஆண்டு கொள்ள ஒட்டாதரும், அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும்பாதகத்துக்கு நீங்களாயிருப்பேன். சொல்லுங்க. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடையவே முடியாது. அப்ப என்ன செய்யணும்னா, விட்டுவிட வேண்டும் என்று ஆண்டவருடைய வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. நீங்க எபிரேயர்ல படிச்சு பாத்தீங்கன்னா 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல, ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள்னா யாருன்னா, நமக்கு முன்பாக விசுவாச வாழ்க்கையில சென்ற பரிசுத்தவான்கள். அவர்களுடைய அடிச்சுவடுகளை, அவர்களுடைய முன்மாதிரிகளை பின்பற்றி ஃபாலோ பண்ணி போகிற நாம, சிம்சோன் எப்படி விழுந்தார், தாவீது எப்படி அவர் விழுந்தாரு, அப்புறம் மீண்டுமாய் கர்த்தர் அவரை எப்படி தூக்கினாரு, சாலமோன் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாரு, ராகாவை பற்றி எழுதுகிறார், கிதியோனை பற்றி எழுதுகிறார். இவங்க தான் நமக்கு முன்பாக இருக்கிற இந்த திரளான சாட்சிகள்.
இப்படிப்பட்ட ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும், பாரம் எதுன்னா உலக கவலை பாரம். நம்முடைய இருதயத்துக்குள்ள பாரங்களை வைத்துக் கொள்ளக்கூடாது. பாரம், கடன் என்கிறது ஒரு பாரம், உலக கவலை என்கிறது ஒரு பாரம், பாவம் என்பது ஒரு பாரம். பாரமான யாவற்றையும், நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்துல நாம பொறுமையோட ஓடணும்னு சொல்லி கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்லி கொடுக்கிறது. அப்ப பாவத்தை ஒரு கர்த்தருடைய பிள்ளை விட்டுவிட வேண்டும். பாவம் செய்ய நாம் அழைக்கப்படவில்லை. பாவத்தை விட்டுவிட்டு பரிசுத்த வாழ்க்கை வாழும்படியாய் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். திரும்ப திரும்ப பாவம் செய்கிறவன பைபிள் என்ன சொல்லுது அப்படின்னா, நாயானது தான் கக்கினதை தின்னும்படி திரும்புகிறது போல. நாய் கக்கினதை பார்த்திருக்கீங்களா? நாய் கக்கிட்டு திருப்பி அதை நக்கி சாப்பிடும். அவ்வளவு வயிற்றுக்குள்ளிருந்து வாமிட்டா வெளியெடுக்கப்பட்ட அந்த உணவு நாய் என்ன செய்யாத விடவே விடாது, திரும்ப அதை நக்கி சாப்பிடும். அப்ப நாம திரும்ப திரும்ப பாவத்தை நாம் செய்யும்படியாக நாம் அழைக்கப்படவில்லை. நாயானது தான் கக்கினதை தின்னும்படி திரும்புகிற வாழ்க்கை நமக்கு இருக்கக்கூடாது. பன்றி என்ன செய்யுமா? கழுவப்பட்டு திரும்ப சேர்த்துற போய் என்ன செய்யுமா? விழுமா. அதனால கர்த்தருடைய பிள்ளையே பன்றியை போல நாயை போல திரும்ப திரும்ப பாவத்தை செய்யும்படியாக நாம் அழைக்கப்படாமல் பரிசுத்த வாழ்க்கையை வாழும்படியாக, இருதயத்திலே சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்ற வார்த்தையின்படியா, பரிசுத்தம் இல்லாமல் கர்த்தரை தரிசிப்பதில்லை என்கிற வார்த்தையின்படியா நாம பாவமில்லாதவர்களாய் பரிசுத்தர் இயேசுவை சந்திக்க நாம் ஆயத்தமாக்கப்படும்படியாய் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே பிரியமானவர்களே, நாம் பாவத்தை அறவே விட்டுவிடும்படியாய் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ளுவோம். ஆமென். மூன்றாவதாக, துர்க்குணத்தை நாம் விட்டுவிட வேண்டும். சொல்லுங்க, துர்க்குணத்தை நாம் விட்டுவிட வேண்டும். சொல்ல மாட்டீங்க பாருங்க. துர்க்குணத்தை விட்டுவிடுங்கள். உங்களுக்குள்ள இருக்கிற குணாதிசயங்கள் எப்படிப்பட்டது? பைபிள் சொல்லுது, நல்ல கனி கொடாத மரங்கள் எல்லாம் அக்கினியிலே வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். இதோ கோடாரியானது இப்பொழுதே மரங்களில் வேறருகே வைக்கப்பட்டிருக்கிறது. அது என்னன்னா நியாய தீர்ப்பு என்கிற கோடாரி. ஆவியின் கனியோ நற்குணத்துல விளங்குமா? நீதியிலும் உண்மையிலும் விளங்குமா? ஆவியின் கனியை பற்றி போடப்பட்டிருக்கு 9 கனிகள். அன்பு, சந்தோஷ, சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், சாந்தம், விசுவாசம், இச்சை, அடக்கம், இப்படிப்பட்ட கனிகளை நம்ம கொடுக்கிறோமா? இல்ல துர்க்குணம், இப்படிப்பட்ட துர்க்குணத்தை நாம் செய்து கொண்டிருக்கிறோமா? பாருங்க, துர்க்குணத்தை விட்டு விடுங்கள். அப்போஸ்தலர் 8:22 பார்க்கிறோம், ஆகையால் நீ உன் துர்க்குணத்தை விட்டு மனம் திரும்பி தேவனை நோக்கி வேண்டிக்கொள். ஒருவேளை உன் இருதயத்தின் எண்ணம் மன்னிக்கப்படலாம். எப்படிங்க? உன் துர்க்குணத்தை விட்டு தேவனை வேண்டிக்கொள். துர்க்குணம் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. உபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், பொறாமை, களியாட்டு, வன்கண்கள், பொறாமைகள், எரிச்சல், பகைமைகள், சண்டைகள், களியாட்டுகள், இதெல்லாம் நமக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு நான் சொல்லல, கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்லுகிறது. எபேசியர் 4:31 சொல்லுது, சகல விதமான கசப்பும், கோபமும், மூர்க்கமும், கூக்குரலும், தூஷணமும், மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. என்னங்க? சகல விதமான கசப்பு, கோபம், மூர்க்கம், கூக்குரல், தூஷணம், மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு, என்னை விட்டு, நம் ஒவ்வொருவரை விட்டு நீங்க கடவது. தேவன் தம்முடைய பிள்ளைகள்
நல்ல குணாதிசயம் உடையவர்களாய், ஆவிக்குரிய கனி கொடுக்கிறவர்களாய், பரிசுத்தமானவர்களாய் இருக்கும்படி அவர் விரும்புகிறாராம். பாருங்க, அன்றியும் வம்பும் புத்தியினமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள் ஸ்தோத்திரம் செய்தலே தகும் என்று நாம் வாசிக்கிறோம். யாக்கோபு 1:21 நான் மீண்டுமாய் சொல்லுகிறேன். யாக்கோபு 1:21 வாசிங்க. யாக்கோபு 1:21. ஆகையால் நீ பாருங்க, அழுக்குன்றாரு. ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் என்ன செய்யணும்? ஒழிச்சிடணும். அதை எப்படி ஒழிக்க முடியும்னா, நம்முடைய மாம்சத்தை சிலுவையிலே அறையும்படியாக ஒவ்வொரு நாளும் ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்முடைய மாம்சத்தின் கிரியைகள் சிலுவையிலே அறையப்படும்படி ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும். ஆகையால் எல்லாவித துர்க்குணத்தையும் அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்து விட்டு நம்முடைய உள்ளத்துல என்ன நாட்டப்பட்டிருக்கணும்னா, கர்த்தருடைய வசனங்கள் நாட்டப்பட்டிருக்கணும். நம்முடைய ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதாயும் இருக்கிற வசனத்தை சொந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கன்றாரு. அப்ப டெய்லி ஒரு கர்த்தருடைய பிள்ளை உள்ளத்துல வசனங்களை நாட்டிக்கொள்ள வேண்டும், வசனங்களை பதித்துக் கொள்ள வேண்டும். ஆமென். துர்க்குணம் நீங்கணும், துர்க்குணம் நீங்கணும். துர்க்குணத்துக்கு ஆப்போசிட் நற்குணம். பர்னபாவை குறிச்சு போடப்பட்டிருக்கு, நற்குணத்தாலே நிறைந்தவன். நற்குணசாலின்னு சொல்லி யார போடப்பட்டிருக்கு? ரூத்து நற்குணசாலி அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கு. ஆண்டவர் நம்மளை பார்த்து புறாமே புறாவே என் உத்தமியே, அவர் போவாசு ரூத்தை பார்த்து சொன்னார், உன் முந்தின குணத்தை பார்க்கல, உன்னுடைய பிந்தின நற்குணம் அப்படின்றாரு. அவளை பார்த்து நற்குணசாலின்னு சொல்லி வேதம் அழைக்கிறது. நம்மளை பார்த்து துர்க்குணம் நமக்குள்ள இருக்க கூடாது, அது நம்மை விட்டு நீங்கணும். அப்ப துர்க்குணத்தை விட்டு விடுவோம் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென் சொல்லுங்க. அடுத்து 4வதாக நாம் பார்க்கிறோம், விவாதத்தை விட்டு விடுங்கள். என்னங்க விவாதம்? சொல்லுங்க. விவாதம் நான் சொல்லும் போது எல்லாம் சொல்லணும். விவாதத்தை விட்டு விடுங்கள். ஏன் வேண்டாம் விவாதம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படி சொல்லுவோம்ல. இன்னைக்கு சங்கீத பகுதியில் அவங்க கரெக்டா சொன்னாங்க, விவாதத்தை விட்டு விடு. ஒரு தேவனுடைய பிள்ளை வாயில விவாதம் வந்துகிட்டே இருக்க கூடாது. நீதிமொழிகள் 17:14 சொல்லுகிறது, சண்டையின் ஆரம்பம் மதகை திறந்து விடுகிறது போல் இருக்கும், ஆதலால் விவாதம் எழும்பும் முன் அதை விட்டு விடு. சண்டையோட ஆரம்பம் மதகுன்னா என்னது? கட்டி வைத்திருக்கிற தண்ணி தேக்கி அடக்கி வச்சிருப்பாங்கல்ல, நீர்நிலைகள்ல, பெரிய ஏரிகள்ல, அது அத போட்டு ஒரு பெரிய பாத்தீங்கன்னு சொன்னா மடையை திறந்து விடுறதுக்கு முன்னாடி அதை அடக்கி பாத்தீங்கன்னா லாக் பண்ணி வச்சிருப்பாங்க ஒரு பெரிய இரும்போட. இதை அதை திறந்து விடுறப்ப அப்படியே மெதுவா கிளம்பும். அப்படியே போக 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 அதோட தீவிரம் அதிகமாயிரும். அதே மாதிரிதான் சண்டையின் ஆரம்பம் மதகை திறந்து விடுகிறது போல மெதுவா கடந்து வரும். ஆனா அது பெருசாகிறதுக்கு முன்னாடி, விவாதம் எழும்பும் முன்னாடியே அதை விட்டு விடு. ஒரு சிறிய வாக்குவாதம் வரும், ஒரு சிறிய தர்க்கம் வரும், அப்படியே பார்த்தா அது சண்டையாய் பெரிதாய் உருவெடுத்து விவாதம் ஆகி பார்த்தா பெரிய மல்லுக்கட்டுக்குள்ள கொண்டு போய் அது ஸ்டாப் பண்ணி நிறுத்திடுது. அது ஏண்டா இப்படி கடைசியில முடிஞ்சதுக்கு அப்புறமா ஏண்டா இப்படி நடந்துகிட்டோம்னு சொல்லி நம்மையே என்ன செய்யறோம்னா நாம் நொந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு அது போய்விடுகிறது. அதனால கர்த்தருடைய பிள்ளையே, விவாதம் வருவதற்கு முன்பாகவே அதை ஸ்டாப் பண்ணிரு, அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிரு. சண்டையின் ஆரம்பம் மதகை திறந்து விடுகிறது போல இருக்கும், விவாதம் எழும்பும் முன் அதை விட்டு விடுன்னு கர்த்தருடைய வார்த்தை நம்மை எச்சரிக்கிறது. யாக்கோபு 1:19 பாக்குறோம் இல்லையா? எப்படி பேசுகிறதுக்கு பொறுமையா இருங்க, கோபிக்கிறதுக்கு பேச பொறுமையாயிரு. அதான் விவாதம். வாய் எனக்கு ஒரு வார்த்தை அவங்க சங்கீத பகுதியை சொல்லும் போது, நம்முடைய வாழ்க்கையினுடைய ஆசீர்வாதத்துக்கெல்லாம் வாசல் வாய் தான்.
நம்முடைய வாழ்க்கையினுடைய ஆசீர்வாதத்துக்கெல்லாம் வாசல் வாய். நல்ல வார்த்தையை பேசினாங்க. அப்ப இங்க பாக்குறோம், பேசுறதுக்கு பொறுமையாரு, பேச பொறுமையாரு. மகளை பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு வார்த்தையை சொல்றதுக்கு முன்னாடி அப்படியே பேசணும், அதை கேட்கணும், பொறுமையோடு கூட அதை கேட்டு என்ன முதல்ல அது என்ன சொல்றாங்கன்னு கேட்கணும். கேட்கறதுக்கு முன்னாடி பிரதியுத்தரம் சொல்லக்கூடாது, பதில் சொல்லக்கூடாது. பேசுகிறதுக்கு பொறுமையாயும் கோபிக்கிறதுக்கு தாமதமாயும் இருங்க. பேச பொறுமை. 4வது அதிகாரம் எடுப்பா, யாக்கோபு 4:1-3 வசனங்களை படித்து பாருங்க. உங்களுக்குள்ள யுத்தமும் சண்டைகளும் எதனால வருது? உங்க அவயவங்கள்ல, நம்முடைய அவயவங்கள்ல மல்லு கட்டிக்கிட்டு கிடக்கான். என்னது? இச்சைகள். இச்சை, பிரியாணி திங்கிற இச்சை இல்ல, என்னதான் இருந்தாலும் நமக்கு என்ன செய்ய மாட்டேங்குது? சிலர் டெய்லி கறி சாப்பிடலன்னா என்ன செய்ய மாட்டேங்குது? தூக்கம் வர மாட்டேங்குது. இச்சை. எப்போவாவது சாப்பிடுற மாம்சம் எப்பயாவது சாப்பிடலாம், ஆனா டெய்லி சாப்பிட்டே ஆகிறவன் அவன் இச்சை பிடிச்சவன். உங்கள் அவயவங்களிலே போர் செய்கிற இச்சைகள். நீங்க இச்சித்தும் கிடைக்கல, நீங்க கொலை செஞ்சோம், பொறாமை உள்ளவர்களா இருந்தோம், அடையவே மாட்டீங்க. நீங்க சண்டையும் யுத்தமும் பண்ணியும் நீங்க விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதுனால உங்களுக்கு சித்திக்கிறது இல்ல, கிடைக்கிறது இல்ல. ஏன்னா நாம பாத்தீங்கன்னு சொன்னா இந்த மாம்சமான இந்த கிரியைகளை, இந்த சண்டைகளை, இந்த பொறாமைகளை நம்மளை விட்டு ஒழிக்கிற வரைக்கும் நம்மளை ஜெபங்களுக்கு பதில் கிடைக்க மாட்டேங்குது. திரும்ப அதையே நம்ம செய்யறோம், திரும்ப திரும்ப. பாருங்க, இயேசுவின் நாமத்தினால நம்ம எதையெல்லாம் விடணுமோ அதெல்லாம் விட்டுறணும். இங்க நம்ம பார்க்கிறோம், விவாதத்தை நீங்கள் விட்டு விடுங்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளையே. சண்டை, வாக்குவாதம், தர்க்கம், பொறாமைகள், இப்படிப்பட்ட காரியங்களுக்கு விலகி இரு. பைபிள் சொல்லுது, சீர்கேடான பேச்சுக்களுக்கு விலகி இரு. சீர்கேடும் கிளவிகள் பேச்சுமாய் இருக்கிற காரியங்களுக்கு விலகி இரு, விலகி ஜீவி. ஆமென். 5வதாக நாம் பார்க்கின்றோம், கடும் சொல்லை விட்டுவிடுங்கள். என்னங்க? கடும் சொல்லை விட்டுவிடுங்கள். கடுமையா பேசுறது என்னங்க? கடுமையா. எபேசியர் 6:9 பார்க்கிறோம், எஜமான்களே அப்படியே நீங்களும் உங்கள் வேலைக்காரருக்கு செய்ய வேண்டியவைகளை செய்து அவர்களுக்கும் உங்களுக்கும் எஜமானனானவர் பரலோகத்திலே இருக்கிறார் என்றும் அவரிடத்திலே பட்சபாதம் இல்லை என்றும் அறிந்து என்ன சொல்லுங்க? கடுஞ்சொல்லை விட்டு விடுங்கள். கடுஞ்சொல்லு உங்க பேச்சுல அதை வித்தியாசப்படுத்துங்க. கடுஞ்சொல். கடுமையா பேசுறது பைபிள் சொல்லுது. நீதிமொழி சங்கீதம் 141:3 படிச்சு பாருங்க. கோபத்தை நீதான், அந்த வார்த்தை தான் கத்தா. சங்கீதம் 141:3, கத்தாவே என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும் சொல்லி ஒரு கர்த்தருடைய பிள்ளை கடுஞ்சொல்ல பேசுறதுக்கு முன்னாடி ஜெபிக்கணும். அதுதான் தினம் நம்ம ஜெபம் பண்ண வேண்டிய ஜெபம். காலையில எழுந்த உடனே கண்மணியை போல என்னை காத்தருளும்னு சொல்லி ஜெபிக்கிறோம். அதே போல கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வைங்க, என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளுங்க. தாவீது எப்படி ஜெபிக்கிறார்னா, என் வாய்க்கு பக்கத்துல ஒரு வாட்ச்மேனை நிப்பாட்டுங்கன்ற. நிப்பாட்டுங்க. மெதுவான பிரதியுத்தரம் உக்கிரத்தை ஆற்றும், கோபத்தை அடக்கும். ஆனா கடுஞ்சொற்களோ, கடுஞ்சொல்லை விட்டு விடுங்கள். அதுக்காகத்தான் நம்ம கடுஞ்சொல்லை விட வேண்டியது இருக்கு. மெதுவான பிரதியுத்தரம் உக்கிரத்தை ஆற்றும், கடுஞ்சொற்களோ கோபத்தை எழுப்பும். இது எப்படின்னா,
எரிகிற நெருப்புல எண்ணெய போடுறது, எண்ணெய ஊத்துறது. ஏற்கனவே கோபத்தோடு இருக்கிறவங்கிட்ட கடுமையான சொல்லுகளை பேசிக்கிட்டே இருக்கிறப்ப இன்னும் 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 அது அதிகப்பட ஆரம்பிக்கும். அதனால எரிகிற நெருப்புல எண்ணெயை ஊற்றாதீர்கள், கடும் சொற்களை விட்டு விடுங்கள். அத வார்த்தை சொல்லுது. அவர்களுக்கும் நமக்கும் பரலோகத்துல எஜமானர் இருக்கிறாரு, அவர்கிட்ட பட்சபாதம் இல்ல, அதனால கடுஞ்சொல்ல விட்டு விடுங்க அப்படி சொல்றாரு. கடுஞ்சொல் பேசக்கூடாது. அப்ப மெதுவான பிரதியுத்தரத்தை நாம் பேச வேண்டும். இதையெல்லாம் விட்டு விடுங்கன்னு கர்த்தர் நமக்கு சொல்றாரு. ஆமென். இயேசுவே. ஆறாவதாக, வம்பு வார்த்தைகளை விட்டு விடுங்கள். வம்பு வார்த்தைகளை விட்டு விடுங்கள். கொலோசியர் 3:8 தலை நிமிர்ந்து வசனத்தை கவனிங்க. தலை குனிஞ்சு கவனிக்காம தலையை நிமிர்ந்து ஆண்டுடைய வார்த்தையை கவனிங்க. வம்பு வார்த்தைகளை விட்டு விடுங்கள். நம்ம ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, அன்றியும் வம்பும் புத்தியீனமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள். ஸ்தோத்திரம் செய்தலே தகும். ஒரு கர்த்தருடைய பிள்ளை வாயில ஸ்தோத்திரம் தான் வரணுமா, வம்பு வரக்கூடாதா, புத்தியீனமான பேச்சு வரக்கூடாதா, பரியாசம் வரக்கூடாதா, கடுஞ்சொல் வரக்கூடாது. கொலோசியர் 3:8 இப்பொழுதோ கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணமும் வம்பு வார்த்தைகளும் ஆகிய இவைகளை எல்லாம் விட்டு விடுங்கள். இதையெல்லாம் விட்டுருங்க 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 அப்படின்றார் ஆண்டவர். பாத்தீங்களா? என்னங்க? இப்பொழுதோ கோபமும், சொல்லுங்க, மூர்க்கமும் பொறாமையும், சத்தமா சொல்லுங்க, உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணமும் வம்பு வார்த்தைகளும் ஆகிய இவைகளை எல்லாம் விட்டு விடுங்கள். இதெல்லாம் விட்டுறணும். ஆண்டவர் சொல்லாரு, வம்பு பண்ணிக்கிட்டு தெரியாத வம்பு வார்த்தைகளை விட்டு, கர்த்தரை நம்பு, வம்ப விட்டு கர்த்தருடைய வார்த்தைகளை பேசு. நீதிமொழிகள் 15:1 வாசிங்க, 2வது வசனம் வாசிங்க, 4வது வசனம் வாசிங்க, 7வது வசனம் வாசிங்க. மெதுவான பிரதியுத்தரம் உக்கரத்தை மாற்றும், கடுஞ்சொற்கள் கோபத்தை எழுப்பும். நம்ம நாக்கு எப்படி இருக்கணுமா? ஆரோக்கியம் உள்ள நாக்கு ஜீவ விருட்சம். நாவின் மாறுபாடு ஆவிய நொறுக்கம். முட்டையை கையில பிடிச்சு என்ன செய்ய முடிஞ்சது? இப்படி ரொம்ப நசுக்குனீங்கன்னா நொறுங்கி போயிடும். முட்டையை யாராவது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு கேரி பையில வச்சுக்கிட்டு ஆட்டிக்கிட்டே வருவாங்களா? இல்ல, பத்திரமா கொண்டு வருவாங்க. ஏன்னா அது உடைஞ்சு போயிடும். இதே மாதிரிதான் நம்முடைய வாய். ஆரோக்கியம் உள்ள நாவு ஜீவ விருட்சம், நாவின் மாறுபாடோ ஆவிய நொறுக்கும். நம்ம நாவின் மாறுபாடு நமக்கு இருக்கக்கூடாது. நம்ம நாக்கு ஆரோக்கியம் உள்ள நாவா இருக்கணும். அதுதான் ஜீவ விருட்சம்ன்றார் ஆண்டவர். ஆண்டவரே, என் நாக்கு ஆரோக்கியம் உள்ள ஜீவ விருட்சமா மாத்துங்கப்பா அப்படின்னு சொல்லி நீங்க ஜெபம் பண்ணணும். பதறி பேசிட்டேன்ப்பா, என் மனைவியை நான் பதறி எத்தனையோ விஷயங்கள்ல பேசி இருக்கிறேன், பிள்ளைகளை பேசி இருக்கிறேன், நாம் அநேகர் பேசி இருக்கிறோம். ஆனா ஆண்டவரிடத்துல ஜெபியுங்கள், ஆண்டவரே என்னுடைய நாவை ஆரோக்கியம் உள்ள நாவாக மாத்துங்கப்பா, வம்பு வார்த்தைகளை நான் விட்டு விடும்படி எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜெபியுங்க. 4வது வசனத்தை படிங்க. 7வது வசனம், ஞானிகளின் உதடுகள் அறிவை இறைக்கும், மூடரின் இருதயமோ அப்படி இல்லை. நம்முடைய இருதயம் ஞானிகளினுடைய இருதயமா இருக்கணும். அறிவை இறைக்கணும் வாயில. அப்ப நம்முடைய வாழ்வு நல்லா இருக்கணும் நினைச்சா நாம கோபத்தை விட்டுவிட வேண்டும், பாவத்தை விட்டுவிட வேண்டும், துர்க்குணத்தை நம்ம விட்டுவிட வேணும், நம்ம விவாதத்தை எல்லாத்தையும் விட்டு விடணும், கடும் சொல்லை எல்லாம் நம்ம விட்டு விடணும்.
வம்பு வார்த்தைகளை எல்லாத்தையும் என்ன செய்யணும்? விட்டுவிடணும். இதெல்லாம் ஒரு கர்த்தருடைய பிள்ளை கட்டாயமாய் விட்டுவிட வேண்டும். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கை நன்மை நிறைந்ததாக, ஆசீர்வாதம் நிறைந்ததாக, மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாக நம்முடைய கர்த்தர் மாற்றுவார். ஆமென். ஆண்டவரே, இதையெல்லாம் நான் விட்டுவிட எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே என்று நம்முடைய இருதயத்தை, நம்முடைய வாழ்க்கையை கர்த்தரிடத்துல நாம் ஒப்படைப்போம், அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நமது நியூ கவர்னன்ஸ் ஸ்டோன் மினிஸ்ட்ரி சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அப்பதான் நாம போடக்கூடியதான வீடியோஸ் எல்லாமே டெய்லி உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். God bless you.